وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் அவர்களை பின்தொடர்ந்த நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக அருள் பொருந்திய ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்குகளோடு அனுதினமும் மார்க்க சொற்பொழிவுகளிலே சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. மேராஜ் இரவுகளும் படிப்பினைகளும் குறித்த மார்க்க உபதேசங்களை நாம் பெற்று வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் நாம் பார்த்தது, இறுதியாக இறை அலுவலகத்தினுடைய எல்லையான 6வது வானத்தில் துவங்கி 7வது வானம் வரையிலேயும் படர்ந்து விரிந்த மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய சித்ரத்துல் முன்தஹா குறித்த சில விளக்கங்களை நாம் பார்த்தோம். அந்த சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அருகிலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 3 கிண்ணங்கள், அதாவது 3 குவளைகள் வழங்கப்படுகிறது. அந்த 3 குவளைகள் என்னவென்றால், ஒரு குவளையிலே பால் இருக்கிறது, இன்னொரு குவளையில் தேன் இருக்கிறது, 3வது குவளையில் மது இருக்கிறது. இந்த 3 குவளைகளில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் பாலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது குறித்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதாக லில் ஃபித்ரா, இயற்கை மரபை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. வலவ் அகத்தல் ஹம்ர, மதுவை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீர்களே ஆனால், கௌதக உம்மத்துக்க, உம்முடைய உம்மத்து, உம்முடைய சமுதாயம் கெட்டு சீரழிந்திருப்பார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொன்னார்கள். இது மிஅராஜ் பயணத்திலே நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் மதுவை தேர்ந்தெடுக்காததனுடைய விளைவு, அந்த சமயத்திலே மதுவை புறக்கணித்ததனுடைய விளைவு, இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய அருளால இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இந்த மது பயன்பாடு, போதை பயன்பாடு குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பல சமுதாயங்களை பார்க்கும் பொழுது அந்த சமுதாய மக்களிடத்திலே போதை பழக்கங்கள், மது பழக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதிப்புகள், அவர்களினுடைய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சமுதாய மக்களாக இருக்கட்டும், பல்வேறு விதமான பாதிப்புகள் அவர்களால் நிகழ்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். சில அறிக்கைகளை நான் சொல்கிறேன். உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க சில அறிக்கைகளை விடுறாங்க. அந்த அறிக்கைகள்ல உலக அளவில் அதிகமான மரணங்கள் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அவர்கள் சொல்லும் பொழுது, உலகத்துல 5% அதிகமான மரணங்கள் போதை பழக்கத்தினால, மது பழக்கத்தினால ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒருத்தவருக்கு உடல்நிலை பாதிப்பு இல்லாம போயிருக்கும், விபத்துல உள்ளாகி இருப்பாங்க, போர்க்களங்கள்ல இறந்து போயிருப்பாங்க. இப்படியான இறப்புகள்ல 5% அதிகமான இறப்புகள் எதனால் ஏற்படுகிறது என்றால், மது பழக்கத்தினால் ஏற்படுகிறது என்று அந்த அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு மதுவினால் இறக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையை சொல்லும் பொழுது 2,60,000 பேர் என்ன செய்யறாங்க, மதுவின் விளைவாக இறக்கிறார்கள். அதே போல ஹூ என்று சொல்லப்படக்கூடிய அதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது, மதுவின் விளைவாக உலக அளவுல மக்கள் தொகையில ஒரு நிமிடத்திற்கு 6 பேர் இறந்து போறாங்க. ஒரு வருடத்திற்கு
32 லட்சம் பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதுவினால எப்பேற்பட்ட பாதிப்புகளை இந்த சமுதாயம் எதிர்கொள்ள நேரிடுகிறது என்பதை இந்த அறிக்கைகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஒரு நிமிஷத்துக்கு இப்ப நாம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் கிடக்குதுன்னா இந்த ஒரு நிமிடத்தில் உலக அளவில் 6 பேர் இந்த மதுவினுடைய விளைவாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுவை அருந்தி அதனுடைய பாதிப்புகள் அவர்களினுடைய உடலில் ஏற்படுவதனால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். மதுவை பயன்படுத்தி அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய சாலை விபத்தின் காரணமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். மதுவை அருந்தி அந்த மதுவினுடைய போதை தலை உச்சிக்கு ஏறி அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளால் பல பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வருடத்திற்கு மதுவின் விளைவாக போதையின் விளைவாக இறக்கக்கூடியவர்களினுடைய பட்டியலை உலக சுகாதார அமைப்பு தெரியப்படுத்தும் பொழுது 32 லட்சம் பேர் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த மதுவினால எவ்வளவு இழப்புகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல எவ்வளவு கொடுமையான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா, கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் 24 ஆந்திரா மாநிலத்துல ஒரு பேருந்து விபத்து நடக்கிறது. அந்த பேருந்து விபத்துல 20 பேர் கருகி சாம்பலாகி இறந்து போறாங்க. அந்த 20 பேரினுடைய உயிரிழப்புக்கு காரணம் யாரு தெரியுமா? ஒரே ஒரு அயோக்கியன் மதுவை அருந்தி கொண்டு போதையில சாலையில மோட்டார் சைக்கிள்ல போறான். அவனுடைய அந்த போதையின் காரணமாக வண்டியில கண்ட்ரோலை இழக்கிறான். இழந்ததனுடைய வெளிப்பாடு என்ன? அவன் மேல அந்த பேருந்து ஏறுகிறது, பேருந்து சரிகிறது, தீ விபத்து ஏற்படுகிறது. 20க்கும் அதிகமானவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பேருந்து விபத்துல உயிரை நீத்துக் கொண்டார்கள். அதே போன்று நவம்பர் 3 2025 ஆண்டு பார்த்தோம்னா ஒரு லாரி விபத்துல 17 பேர் இறந்து போனாங்க. என்ன காரணம்? அந்த லாரியினுடைய ஓட்டுநர் மதுவை அருந்தியதனுடைய விளைவாக 17 பேர் இறந்து போனாங்க. இப்படி அன்றாடம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மதுவின் விளைவாக போதையின் விளைவாக பல இன்னல்களை இடர்பாடுகளை நாம் எதிர்கொண்டே இருக்கிறோம். இந்தியாவில் மொத்தம் பாத்தீங்கன்னா மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கையை நமக்கு சொல்றாங்க. 15 வயசுக்கு அதிகமா யார் மதுவை எத்தனை பேர் அருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலக மக்கள் தொகையில 7% பேர். 15 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள்ல உலக மக்கள் தொகையில 7% பேர் மது பழக்கத்தில் அடிமையாகி கொண்டு அதனால் பல நோய்களுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 7% பேர் மது அருந்துறது கிடையாது. மது அருந்துபவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, பல சதவிகிதத்தில் இருக்கிறார்கள். 7% பேரு மதுவினால் பல நோய்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள். 15 வயசுக்கு மேல 7% பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல இந்தியாவில் கணக்கிடப்பட்ட அந்த அறிக்கையில பார்த்தோம்னா 2025 இருந்து 2025 வரைக்கும் சிறுவர்கள் இருக்கிறாங்களே, அந்த சிறுவர்கள் அந்த 20 வருடத்துல மட்டும் மற்ற வருடங்களோடு ஒப்பிடும் பொழுது 5 மடங்கு அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அதே போல 10 வயசுல இருந்து 17 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுவர்களை நாம் பார்த்தோமே ஆனால் இந்தியாவில் மட்டும் 1.58 கோடி சிறுவர்கள் 1.58 கோடி சிறுவர்கள் 10 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள மது பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அதே போல வயது வித்தியாசம் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 2.2 கோடி பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மது பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அதுல 75% ஆண்கள், 25% பெண்கள் அப்படிங்கிறத இந்த அறிக்கைகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப இந்த மதுவின் விளைவாக எவ்வளவு பெரிய பாதிப்புகள், எவ்வளவு பெரிய இழப்புகள். சாராயம் குடிக்கிறான், வண்டியில போறான், ரயில்ல விழுந்து சாகுறான், கை கால் போயிருது. அவனுடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? ஒருத்தவன் மது அருந்தி அவன் சாகுறான், அவன் பாதிப்புக்குள்ளாகிறான், பிரச்சனை இல்லை. மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறான், சாலையில விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்தினால பல அப்பாவி மக்கள் என்ன செய்யப்படுறாங்க? பாதிக்கப்படுறாங்க. கை கால்களை இழந்து அவர்களினுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நிலைகள் நீடிக்கிறது. அவர்களினுடைய உயிர்கள் இழக்கக்கூடிய நிலைகள் நீடிக்கிறது. அப்ப இவ்வளவு பாதிப்புகளும் இந்த மதுவின் விளைவாக ஏற்படுகிறது. எத்தனை பெண்களை பார்க்கணும்? குடும்ப பெண்கள் மது அருந்தி வரக்கூடிய கணவன்மார்களால கஷ்டப்படுறாங்க. பல குழந்தைகளினுடைய கல்விகள் இதனால பாதிக்கப்படுகிறது. பல பேரினுடைய உயிர்கள், பல பேரினுடைய கற்புகள். மகளை கற்பழிக்கிறாங்க, பெத்த மகளை கற்பழிக்கிறான், பெத்த தாயை கற்பழிக்கிறான். எவ்வளவு கொடூரமான செயலை செய்யறான். இந்த செயலை செய்ய தூண்டியது எது? இந்த மது. இந்த மதுவை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க?
மேராஜ் பயணத்துல அந்த மதுவை புறக்கணித்து பாலை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்படுகிறது, அசப்த, நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள், இயற்கை மரபை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். பால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? இயற்கை மரபை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் இயற்கை மரபுன்னு பாலை குறித்து சொல்லப்படுகிறது? நீங்கள் மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும், மனிதர்களை தவிர உள்ள இன்ன ஜீவராசிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், உலகத்துக்கு வந்த கொஞ்ச நாட்கள் அந்த ஜீவராசிகள், அந்த குழந்தைகள் குடிக்கிறது என்ன? பாலை தான் குடிக்கும். அதனாலதான் அந்த பருவத்துக்கு பேரு பாலக பருவம்னு வச்சிருக்கான். பாலை தவிர எந்த உணவையும், எந்த திட உணவையும் என்ன செய்ய முடியாது, அந்த குழந்தைகள்னால, அந்த மிருகங்கள்னால சாப்பிட முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இயற்கை மரபை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஏன்னா பால்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு, அவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதுல சொல்லும் பொழுது பால்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. பால்ல பார்த்தோம்னா புரதச்சத்து, நம்ம மசில்ஸ் எல்லாம் நல்ல முறையில இயங்கணும் அப்படின்னா அதுக்கு புரதம் தேவை, புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீன் எதுல இருக்கு? பால்ல இருக்கு அப்படிங்கிறான். கால்சியம் இருக்கு. நம்ம எலும்புகள் நல்ல முறையில இயங்கணும் அப்படின்னா, இப்போ உட்காந்து 20 வயசுலயே உட்காந்து எழுந்தா மூட்டுக்கால் வலிக்குது, 30 வயசுல முதுகு வலி வந்துருது. அப்ப இந்த வலிகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக பால் இருக்கிறது. பால்ல கால்சியம் இருக்கு, பால்ல விட்டமின் டி இருக்கிறது, விட்டமின் B12 இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, குட் ஃபேட் இருக்கிறது அப்படின்னு அவ்வளவு நன்மைகளை இந்த பாலின் மூலமாக சொல்கிறார்கள். இந்த நன்மைகளை தாண்டி பால்ல இருந்து நாம சாப்பிடக்கூடிய, பால்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய, பால்ல இருந்து நாம சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்க பட்டியல் போடுங்களேன். பால்ல இருந்து தயிரை உருவாக்கி சாப்பிடுறோம். சகர் சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸா இருக்கு, தயிர் உருவாக்கி சாப்பிடுறோம். தயிர்ல இருந்து மோர் எடுக்கிறோம், மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறோம், வெண்ணெயை உருக்கி அதை நெய்யாக சாப்பிடுறோம். அதுல இருந்து எவ்வளவு உணவுகள், பால்கோவா வருது, லஸ்ஸி வருது, சீஸ் வருது, பன்னீர் வருது. இது எல்லாம் எதுல இருந்து வருது? அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்த இந்த பாலின் மூலமாக நாம் உட்கொள்கிறோம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னலக்கும் ஃபில் அன்ஆமி இப்ரத்துன், உங்களுக்கு கால்நடைகளிலே பல படிப்பினைகள் உண்டு. ஏன் தெரியுமா? நுஸ்கீக்கும் மிம்மா ஃபி புதூனிஹி மின் பைனி ஃபர்தின் வ தமின், அந்த கால்நடைகளினுடைய இரத்தத்திலிருந்து, சாணத்திலிருந்து, அந்த இரண்டுக்கு மத்தியிலே லபனன் ஹாலிசன், கலப்பற்ற பாலை உங்களுக்கு நாம் உற்பத்தி செய்கிறோம். சாயிகன் லி ஷாரிபீன், பருகுபவர்களுக்கு அது மிக இனிமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். கால்நடைகள்ல படிப்பினை இருக்கு. ஏன்? கால்நடைகளை பார்க்கிறோம். கால்நடைகளை அறுக்கும் பொழுது அதுல இருந்து வர்றது என்ன? ரத்தம் வருது, சாணம் வருது. இந்த இரண்டுக்கும் மத்தியில உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? இனிமையான பாலை உங்களுக்கு வரவழைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இவ்வளவு இயற்கை மரபு கொண்ட, இவ்வளவு சத்து கொண்ட, இவ்வளவு பயன் கொண்ட பாலை அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மியராஜ் பயணத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது, இந்த தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 3 விஷயங்கள் கடமையாக்கப்படுகிறது. 3 கட்டளைகள், 3 விஷயங்கள் அவர்களுக்கு தரப்படுகிறது. அதுல முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தொழுகிறோம் பாருங்க, 5 வக்து தொழுகைகள். இந்த தொழுகைகள் எப்ப கடமையாக்கப்படுது? மேராஜ் உடைய பயணத்துல தான் கடமையாக்கப்படுது. அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜ் பயணத்துக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது 50 வக்து தொழுகைகள் அவர்களுக்கு கடமையாக்கப்படுது. அந்த 50 வக்து தொழுகைகளை அல்லாஹ்விடத்துல இருந்து வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே, பல வருடங்கள் பனு இஸ்ரவேலர்களோடு நான் பயணித்து அவர்களோடு நான் இறை தூதராக இருந்து அனுபவப்பட்டுட்டேன். இதைவிட அவர்களுக்கு குறைவான தொழுகை தான் வழங்கப்பட்டது. அவங்க என்ன செய்யல? அந்த தொழுகையை தொழுகல, அல்லாஹ்வினுடைய கட்டளை மீறினாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் பேர்ல சொன்னாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களால் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு சிரமப்பட்டாங்க. பல அற்புதங்களை பனு இஸ்ரவேலர்கள் பார்த்தும் கூட அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யக்கூடிய, இறை தூதர்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய காரியங்களை பண்ணாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி கடலை 2ஆக பிளக்க செய்யறான். கடலை 2ஆக பிளக்க செய்து அங்கிருந்து காப்பாத்திட்டு வர்றான். காப்பாத்திட்டு வரும் பொழுது எங்களுக்கு ஒரு சிலையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினாய் மலைக்கு வேதம் வழங்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்படும் பொழுது அந்த கேப்ல அவன் என்ன பண்ணான்? ஒரு காளை கன்றை கடவுளாக ஏற்படுத்தினான்.
அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு கட்டளை, சனிக்கிழமை மீன் பிடிக்க போனான். அப்ப இவ்வளவு கட்டளை அவர்கள் மீறினார்கள். இது எல்லாத்தையும் அனுபவத்துல சொல்றாங்க. முகம்மதே, உன்னுடைய சமுதாயம் பலவீனமானவர்கள், உடலால் பலவீனமானவர்கள், பார்வையால் பலவீனமானவர்கள், உள்ளத்தால் பலவீனமானவர்கள், செவி புலன்களால் பலவீனமானவர்கள். அவங்களால 50 வக்து தொழுகைய கட்டாயமாக தொழுக முடியாது. நீங்க போய் இதை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. 50 40 மாத்திட்டு வர்றாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, கண்டிப்பா இதை தொழுக மாட்டாங்க, நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, கண்டிப்பா 40 வக்து தொழுகைகளை தொழுக மாட்டாங்க, போய் மாத்திட்டு வாங்க, குறைச்சி கேட்டுட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் போறாங்க. போய் 30 மாத்திட்டு வர்றாங்க. மறுபடியும் அனுப்புறாங்க. போய் 20 மாத்திட்டு வர்றாங்க. மறுபடியும் அனுப்புறாங்க. 10 மாத்திட்டு வர்றாங்க. கடைசியாக 5 வக்து தொழுகைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் பெற்று வர்றாங்க. 50 40 ஆகுது, 30 ஆகுது, 20 ஆகுது, 10 ஆகுது. கடைசியாக 5 வக்து தொழுகைகளை பெற்று வர்றாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க மறுபடியும் போங்க, உங்களுடைய உம்மத்தை அப்படி தொழ மாட்டாங்க, இதைவிட குறைவான தொழுகை என்னுடைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டுச்சு, அவர்கள் அதை பால்படுத்தினார்கள், அந்த கடமை அவர்கள் நிவர்த்தி செய்யவில்லை, மறுபடியும் நீங்க போங்க, இதை குறைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், இதுக்கு மேல அல்லாஹ்விடத்துல போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, நான் இதுக்கு மேல போகல, இந்த 5 வக்து தொழுகைகளை கொண்டே நான் என்னுடைய சமுதாயத்திடம் செல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் 5 வக்து கடமையான தொழுகையை பெற்று வந்தாங்க. அதுல நம்ம ஆட்களுக்கு பல பேருக்கு என்ன கவலை, ரசூலுல்லாஹ் என்னதான் இருந்தாலும் இன்னொருக்கு போயிருக்கணுங்க, 5 3 மாத்திருக்கணும், 3 1 மாத்திருக்கணும், 1 ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு ரசூலுல்லாஹ் வந்திருக்கணும்னு பல பேருக்கு கவலை. இதுல என்ன தெரியுமா அழகான விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த 5 வக்து தொழுகைகளை நாம் தொழுதால் 50 வக்துக்கான நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு அருளாளனுங்கிறத பாருங்க. இந்த 5 வக்து தொழுகையை நாம தொழுதுட்டோம்னாலே 50 வக்து தொழுதனுடைய நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுக்கறான் அப்படிங்கிற அந்த தகவலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்கிட்டு வர்றாங்க. இதுல பல படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம மேல எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம மேல எவ்வளவு அன்பு கொண்டிருந்தா, அக்கறை கொண்டிருந்தா அவ்வளவு வாட்டி ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 50 வக்து தொழுகைகள் தொழுகிறது கஷ்டமா சிரமமா? ரசூலுல்லாஹ் அப்படிதான் தொழுகிறாங்க. லுஹா தொழுகிறாங்க, 5 வக்து தொழுகைகள் தொழுகிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் உள்ள முன்பின் சுன்னத்துகள் தொழுகிறாங்க, இரவு தொழுகை தொழுகிறாங்க, வித்ரு தொழுகை தொழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அது டேலி ஆயிரும். ரசூலுல்லாஹ்வுக்கு அது சிரமம் கிடையாது, நமக்கு அது சிரமம், நமக்கு அது கஷ்டம். நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. எத்தனை வாட்டி போறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே ஒரு அளவு வெக்கமா இருக்கு, என்னடா இத்தனை வாட்டி போறோமே, இத்தனை வாட்டி அல்லாஹ் இடத்துல போய் கேட்கிறோமே, அல்லாஹ் நம்மளை திட்டிடுவானா, அல்லாஹ் நம்ம மேல கோபிச்சுக்குவானா அப்படிங்கிற அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்குமா இல்லையா? இருந்தாலும் யாருக்கு போறாங்க? தன்னுடைய சமுதாயத்துக்காக போறாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். அந்த நேசத்தினுடைய காரணம் என்னன்னு பல பேருக்கு தெரியாது. சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோமா, நேசிக்கிறோம்னு போறோம். எதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய சமுதாயத்தின் மீது வைத்திருந்த அன்பு, தன்னுடைய சமுதாயத்தின் மீது வைத்திருந்த அக்கறை, தன்னுடைய சமுதாயத்தின் மீது வைத்திருந்த பாசம், அதனுடைய விளைவு பலமுறை அல்லாஹ்விடத்துல போறாங்க, அந்த தொழுகையை குறைக்கிறாங்க, குறைச்சிட்டு மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல வர்றாங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா, அல்லாஹ் எவ்வளவு அருளாளனா இருக்கிறான்னு பார்க்கணும். இப்ப நாமளே ஒரு டீச்சரா இருக்கணும் வைங்களேன், இப்போ 10 வாட்டி போய் எழுதிட்டு வாடா ஹோம்வொர்க் அப்படின்னு அனுப்புறோம், குறைச்சு கேட்கிறான் 9 வாட்டி 8 வாட்டி 7 வாட்டி அப்படி நாம குறைச்சு கொடுப்போமா? மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டி அனுப்பிடும். அல்லாஹ் எவ்வளவு அருளாளனா இருக்கான்னு பாருங்க. நீ என்னிடத்துல வரியா, வா, நீ வந்துட்டல்ல, உனக்காக நான் குறைக்கிறேன். 50 சரி 40 ஆக்குறேன், 30 ஆக்குறேன், 20 ஆக்குறேன், 10 ஆக்குறேன், 5 ஆக்குறேன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீ இந்த 5 வக்து தொழுதுட்டாலே 50 வக்துக்கான நன்மை கிடைக்கும்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அருளாளன், எவ்வளவு பெரிய அன்பாளன், தன்னுடைய மக்களின் மீது, தன்னுடைய அடியார்களின் மீது எவ்வளவு பெரிய அன்பு கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்துகிறது. நாமளும் என்ன செய்வோம், பல முறை அல்லாஹ்விடத்துல கேட்போம், நம்முடைய தேவைகளை என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்துல முறை வைப்போம். 1 வாட்டி வைப்போம், 2 வாட்டி வைப்போம், 3 வாட்டி 4 வாட்டி. அதோட நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம் தெரியுமா, இது நடக்காது, இது சாத்தியம் இல்ல அப்படின்னு அல்லாஹ்வை நாம பலவீனமாக நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அப்படி நினைக்கலங்க. என்னுடைய அடியான் என்னிடத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறான், நீ என்கிட்ட கேளு, எவ்வளவு வேணுமானாலும் கேளு. அல்லாஹ் குன் ஃபயகுன், நம்ம நாடுனா ஆகிரும், அவன் ஆகுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா ஆகிரும். அல்லாஹ்வுக்கு அது சிரமமே கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்,
அல்லாஹ்விடத்துல இத்தனை வாட்டி கேட்கணுமா, அத்தனை வாட்டி கேட்கணும்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் அத்தனை வாட்டி போனதுனாலதான் 50 வக்து தொழுகைகள் 5 வக்து தொழுகைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம இந்த 5 வக்து தொழுகைகள்ல நம்ம சரியா இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. பல கடமைகள் செய்யணும் நமக்கு ஆசை. நிறைய பேருக்கு என்ன ஆசை, ஹஜ் செய்யணும்னு ஆசை. ஹஜ் எப்படி வணக்கமோ அதே மாதிரி தானே அங்க தொழுகையும் வணக்கம். ஆனா நிறைய பேர் தொழுக மாட்டாங்க, ஆனா ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. மனிதர்களினுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு விருந்தாளி என்னைக்காவது வாழ்நாள்ல ஒருக்க வர்றாரு, அவருக்கு ஒரு மாதிரியான விருந்தோம்பல். வருஷத்துல ஒரு நாள் வருவாரு, அவருக்கு நல்ல கூப்பிட்டு என்ன செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்க. மாசத்துல ஒரு நாள் ஒருத்தர் வருவாரு, அல்லது வாரத்துல ஒரு நாள் ஒருத்தர் வருவாரு, காஃபியை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஒருத்தர் டெய்லி வர்றாருன்னு வைங்க, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்நாள்ல ஒரு முறை செய்ய வேண்டிய கடமையா எனக்கு செய்யணும்னு ஆசை அப்படின்னு ஹஜ்ஜ வர வைக்கிறோம். வருஷத்துல ஒரு முறை செய்ய வேண்டிய கடமையா நோன்பை என்ன செய்யறோம், ஆரத்தளி வர வைக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் செய்யக்கூடிய கடமையா ஜும்மாவுல பாருங்க, இங்க இருக்கிற கூட்டத்தை விட ஜும்மாவுக்கு அதிகம் கூட்டம் வரும், காஃபி தண்ணி கொடுத்து வரவேற்கணும். டெய்லி ஒரு விருந்தாளி வர்றாரு, தொழுகை 5 வக்து தொழுகணுமா, அதுல என்ன செஞ்சிடும், கோட்டை விட்டுரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய அருளாளனாக 50 வக்துக்குரிய நன்மைகளை இந்த 5 வக்துல கொடுக்கறங்கிறான். ஆனா அந்த 5 வக்து தொழுகைகளை தொழுகுவதற்கு கூட இன்னைக்கு பல முஸ்லிம்கள் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய, அதிலே சுணக்கம் காட்டக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்ப இந்த கடமையான தொழுகைகளை வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த தொழுகைங்கிற இந்த மியராஜ் பயணத்துல கடமையாக்கப்பட்ட இந்த 5 வக்து தொழுகைகள் இருக்குல்ல, இதுல எவ்வளவு வணக்கங்கள் உள்ளடங்கி இருக்குன்னு பாருங்க. தொழுகைங்கிறது ஒரு வணக்கம் கிடையாது, இந்த தொழுகைக்குள்ள எவ்வளவு வணக்கங்கள் உள்ளடங்கி இருக்குங்கிறத பார்க்கணும். தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுது இல்ல, இந்த பாங்குக்கு எவ்வளவு பெரிய நன்மை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த தொழுகைக்காக யார் பாங்கு சொல்கிறாரோ, முதல் சஃபில நிற்கிறாரோ, அதனுடைய நன்மையை அவர்கள் அறிவார்களே, ஆனால் சீட்டு குலுக்கி போட்டு வருவாங்க. என்ன நன்மைன்னு சொல்லல, எந்த நன்மை வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்மை இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய நன்மையாக இருக்கலாம், அல்லாஹ்வை நேரில் பார்க்கக்கூடிய நன்மை எது வேணாலும் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க, அந்த நன்மையை நமக்கு சொன்னாங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டு போவோம். அப்ப பாங்கு சொல்வதில் இருந்து இபாதத், முதல் சஃப்ல நிற்கிறதுல இருந்து இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன தஸ்ஃபியத்து ஸுஃபூஃபி மின் இகாமத்தி ஸலாத். தொழுகைக்கு சஃப்ல நிற்கணும் பாருங்க, இது தொழுகையில் உள்ள ஒரு வழிபாடு. தொழுகைக்கு எப்படி தக்பீர் கட்டுறதோ, ருக்குவுக்கு போறதோ, சுஜூதுக்கு போறதோ, அது மாதிரி ஒரு வணக்கம் இது. தொழுகையில சஃப்ல நேரா நிக்கிறது, முதல் சஃப்ல நிற்கிறது. அவ பாருங்க, பாங்குல இருந்து சஃப்ல நிக்கிறதுல இருந்து ஒழு செய்யறமே, ஒழுங்கிறது இபாதத்தா இல்லையா? பிஸ்மில்லான்னு சொல்லி ஒழு செய்யறோம், ஒவ்வொரு உறுப்புகளை கழுவுறோம், ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் பொழுது பாவங்களும் சேர்த்து கழுவப்படுகிறது. கையை கழுவும் பொழுது கையில நம்ம செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, வாயை கழுவும் பொழுது வாயில செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கால்களை கழுவும் பொழுது கால்களால் நாம் சென்று செய்த பாவங்கள் கழுவப்படுகிறது. ஒழுவ முடிச்சிட்டு துவா ஓதுனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படுகிறது, அந்த 8 வாசல்ல தன் நாடிய வாசலில் அவர் நுழைவார். ஒழுவுல இருந்து இபாதத். அப்ப தொழுகைக்கு பாருங்க, தொழுகைக்கு வெளியே செய்யப்படக்கூடிய பாங்கு ஒரு இபாதத்து, செய்யப்படக்கூடிய ஒழு ஒரு இபாதத்து, சஃப்ல நிற்கிறது ஒரு இபாதத்து. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டோம். தக்பீர் கட்டினதுக்கு பிறகு அங்க பாவ மன்னிப்பு கேட்கணும். தொழுகையில பாவ மன்னிப்புங்கிற ஒரு இபாதத் உள்ளடங்கி இருக்கிறது, பிரார்த்தனைங்கிற ஒரு இபாதத் உள்ளடங்கி இருக்கிறது, திக்ருங்கிற ஒரு இபாதத் உள்ளடங்கி இருக்கிறது, குர்ஆன் ஓதுதல்ங்கிற ஒரு இபாதத் உள்ளடங்கி இருக்கிறது, சலாம் சொல்லுதல்ங்கிற ஒரு இபாதத் உள்ளடங்கி இருக்கிறது. அப்ப இந்த தொழுகை என்பது எவ்வளவு வணக்கங்களை, எவ்வளவு இபாதத்துகளை உள்ளடக்கி இருக்கிறதுங்கிறத பாருங்க. இப்படி உலக மறுமை ரீதியான பலன்கள் மாத்திரம் இல்லாமல் சமுதாய ரீதியாக இந்த தொழுகைங்கிறது ரொம்ப அழகானது. அல்லாஹ்வை வணங்குறது மட்டும்தான் நோக்கமா இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், ஆளுக்கு ஒரு வீட்டுல தொழுதுக்கங்கன்னு சொல்லியிருக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மஹல்லாவுல ஒரு பள்ளிவாசல் இருக்கணும், அந்த பள்ளிவாசல்களில் ஒரு ஆள் என்ன செய்யணும், 5 முறை வந்து அந்த பள்ளிவாசலிலே வணக்கங்களை நிறைவேற்றணும். அப்படி வணக்கங்களை நிறைவேற்றும் பொழுது இப்ப நாம நமக்குள்ள எவ்வளவு இணக்கமா இருக்கிறோம். இப்ப எனக்கு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு என்ன தெரியுது, பாய்க்கு அவர் தெரியுது, அவருக்கு பாய தெரியுது. எப்படி தெரிஞ்சது? இந்த பள்ளிவாசல் இருக்கிறதுனால தெரிஞ்சது. இந்த பள்ளிவாசல்னு ஒண்ணு இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஆளை கூட நமக்கு தெரியாது. அப்ப பள்ளிவாசல் என்று ஒன்று இருக்க வேண்டும், 5 வக்து தொழுகைகளை அந்த பள்ளிவாசல் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பள்ளியில எப்படி நிறைவேற்றணும், ஒற்றுமையாக நிறைவேற்றணும். ஒருத்தர் கிழக்க பார்த்து, ஒருத்தர் மேற்க பார்த்து, ஒருத்தர் வடக்க பார்த்து தொழக்கூடாது. அனைவர்களும் ஒத்த கிப்லாவை பார்த்து தொழுகணும். அனைவர்களும் ஒத்தவர்களாக ஒரு சஃபிலே நெருக்கமாக நிற்கணும். பரம்பரையா பகை இருக்கும்,
சவால் விட்டுருப்பாரு, வசனம் பேசியிருப்பாரு, எங்க அக்கா வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன், அண்ணன் வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன்னு. சஃப்னு வந்துட்டா பக்கத்துல நெருக்கமா நிக்கணும். உன்னுடைய கால் அவருடைய தலையில படும், அவருடைய தலை உன்னுடைய கால்ல படும். ரெண்டு பேரும் இணக்கமாக நிக்கணும், ஒன்றாக தக்பீர் கட்டணும், ஒன்றாக ருக்குவுக்கு போகணும், ஒன்றாக சுஜூதுக்கு போகணும். அல்லாஹ் தஆலா எப்படியான ஒரு ஒற்றுமையை இந்த தொழுகையின் மூலமாக கொடுத்திருக்கிறான் பாருங்க. அப்ப இந்த தொழுகை எப்போது கடமையாக்கப்படுகிறது? மியராஜ் என்கிற பயணத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 5 வக்து தொழுகைகளாக கடமையாக்கப்படுகிறது. அப்ப இந்த தொழுகைங்கிற கடமையை வாழ்க்கையில எந்த நிலையிலுமே நாம விட்டுறக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் உதவி தேடுங்கள்ங்கறான் அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுது அல்லாஹ்விடத்துல உதவி கேட்டோம்னா அந்த உதவி செய்து கொடுக்கப்படும். அல்லாஹ்வினுடைய உதவி எப்ப இருக்கு? இந்த தொழுகையை நாம் சரிவர நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த தொழுகையை வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலையும் நாம விட்டுறக்கூடாது. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானது, நாங்க மாதவிலக்கு பெண்களை தவிர இதுல யாருக்குமே சலுகை கிடையாது, இதுல யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. ஜகாத்தை எடுத்துக்கிட்டோம்னா செல்வந்தர்கள் தான் பண்ண முடியும், ஹஜ்ஜை எடுத்துக்கிட்டோம்னா செல்வந்தர்கள் தான் பண்ண முடியும், உடல் தடகாத்திரம் உள்ளவர்கள் தான் பண்ண முடியும், நோன்பை எடுத்துக்கிட்டோம்னா உடல் தடகாத்திரம் நீண்ட நோயால பாதிக்கப்படாதவர்கள் தான் நோக்க முடியும். தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அதை தொழுகணும். பயணத்துல இருக்கிறியா, நீ 4 2 தொழுகு, 2 தொழுகையை சேர்த்து தொழுகு. உன்னால ஒழு செய்ய முடியலையா, தயமமாவது செஞ்சு தொழுகு. உன்னால நின்னு தொழுக முடியலையா, உட்கார்ந்து தொழுகு. உட்கார்ந்து தொழுக முடியலையா, படுத்து தொழுகு. படுத்தும் தொழுக முடியலையா, சமிக்கினையாவது சொல்லு. அப்ப அல்லாஹ் தஆலா தொழுகையை எந்த காலத்திலையும் விட சொல்லல. போருக்கு போறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர்க்களத்துல கூட 1 ரக்காத் தொழுகிறதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தொழுகைங்கிறது மிக முக்கியமான ஒரு வணக்கம். இந்த வணக்கம் என்பது மியராஜ் பயணத்திலே கடமையாக்கப்படுகிறது. நாம வரக்கூடிய காலங்கள்ல இந்த தொழுகைங்கிற வணக்கத்துல சுணக்கம் காட்டக்கூடாது. இந்த தொழுகையை நாம சரிவர கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது கட்டளையாக பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் வழங்கப்படுகிறது. பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் என்ன? லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல் அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்துல இருந்து இறுதி வசனம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா அப்படிங்கிற அந்த 3 வசனங்கள் என்ன செய்யப்படுது? இந்த மியராஜ் பயணத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த 3 வசனங்கள் குறித்து, இந்த இறுதி வசனங்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் பல சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சிறப்புகளை சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது, பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்தினுடைய 3 வசனங்களை கொண்டு அல் பக்ராவினுடைய வசனத்தை முடித்தான், அல் பக்ரா என்கிற அத்தியாயத்தை முடித்தான். அதுதான் இந்த 3 வசனம் அப்படின்னா. அப்ப இந்த 3 வசனம் என்பது மனிதர்கள் தோன்றி உலகம் தோன்றுவதற்கு முன்பாக 2000 வருடத்திற்கு முன்பாகவே அல் பக்ராவினுடைய இறுதி 3 வசனங்கள் அல்லாஹ்வினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை தான் இன்றைக்கு நாம அவ்வப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் தூங்கும் பொழுது இந்த அல் பக்ராவினுடைய இறுதி 3 வசனங்களை படித்துவிட்டு ஓதிவிட்டு உறங்குகிறாரோ அவருக்கு அதுவே போதும். அதுவே போதும்னா என்ன? இந்த 2-3 அத்தியாயங்களை ஓதினாலே அவருடைய வாழ்க்கைக்கு அதுவே போதுமானது. அனைத்து விஷயங்களையும் அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை பார்த்துக் கொள்கின்ற அளவிற்கு அவருக்கு அது போதுமானது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எந்த ஒருவருடைய வீடுகள்ல 3 நாட்களுக்கு மேலாக இந்த அல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் ஓதப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுல ஷைத்தான் இருக்கிறான். நம்ம வீடு இருக்கு, அந்த வீடுகள்ல 3 நாளைக்கு மேலாக அல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் ஓதப்படலன்னு யாராவது ஓதணும். நம்ம உம்மாவோ வாப்பாவோ நம்முடைய பிள்ளைகளோ உடன் பிறந்தவர்களோ யாராவது என்ன செய்யணும்? 3 நாட்களுக்கு ஒருக்கையாவது அந்த அல் பக்ராவினுடைய 3 அத்தியாயங்களை ஓதிவிட வேண்டும். அப்படி ஓதலன்னா ஷைத்தான் அந்த வீடுகளிலே குடியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்ப இப்படியான சிறப்புகள் அல் பக்ராவினுடைய இறுதி 3 வசனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி 3 வசனங்கள் எப்போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தரப்பட்டது? மேராஜ் பயணத்துல தரப்பட்டது. அந்த வசனங்களை வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களிடத்துல வரும் பொழுது மக்களுக்கு ஒரே சிரமம். ஏன் சிரமமாகுதுன்னா, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்வான்னா, வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், உங்களினுடைய உள்ளங்கள் எதை வெளிப்படுத்துகிறதோ, உங்களுடைய உள்ளங்கள் எதை மறைமுகமாக ரகசியமாக வைத்திருக்கிறதோ, ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா, உங்கள் உள்ளங்கள் வெளிப்படுத்தியதற்காக, உங்கள் உள்ளங்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டதற்காக தான் நாடியவரை அல்லாஹ் மன்னிக்கிறான், தான் நாடியவரை அல்லாஹ் தண்டிக்கிறான் அப்படிங்கிற அந்த கருத்தை சஹாபாக்களுக்கு பல சிரமங்களை ஏற்படுது. ஏன் சிரமம் ஏற்படுத்துது?
ஒரு உள்ளம் வந்து ஒரு கெட்ட விஷயத்தை தோணுதுங்க, அந்த விஷயத்தை நாம செய்யறோம். அப்படி செஞ்சோம்னா அதுக்கு பாவங்கள் எழுதப்படுவது அது ஒரு நியாயமானது. நம்ம உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் தோணுது, அதை செய்யும். உதாரணத்துக்கு பாட்டு பாடணும்னு தோணுது, நம்ம பாட்டு பாடிட்டோம், இது பாவமாக எழுதப்படும். படம் பார்க்கணும், திரைப்படங்கள் பார்க்கணும்னு தோணுது, பார்த்துட்டோம், இது பாவமாக எழுதப்படும். பொய் சொல்லணும்னு மனசு தோண்டுது, சொல்லிட்டோம், பாவமாக எழுதப்படும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, உங்களுடைய உள்ளங்கள் எதை மறைமுகமாக வைத்திருக்கிறதோ, எதை வெளிப்படையாக வைத்திருக்கிறதோ அதற்கும் தண்டனை இருக்கு. அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா தண்டிப்பான். சஹாபாக்களுக்கு சிரமமாகுது. நம்ம வெளிப்படையா செய்யற பாவங்கள் சரி, வெளிப்படையாக செய்யற நன்மைகள் சரி, உள்ளங்கிறது அது நம்ம கிட்ட இல்லையே. உள்ளங்கிறது 1000 விஷயத்தை நினைக்கும், 1000 மோசமான விஷயங்களை நினைக்கும். அந்த மோசமான விஷயங்களை நம்ம செயல் வடிவில் காட்டிட்டா அதற்கு பாவம் இருக்குன்னா சரி. ஆனா உள்ளம் ரகசியமாக வைத்திருக்கக்கூடியதற்கு, உள்ளம் நினைக்கக்கூடியதற்கு பாவங்கள் இருக்கு அப்படின்னா இது சஹாபாக்களுக்கு சிரமமாகுது. இப்ப நீங்களே பாருங்களேன், இப்ப உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ள என்ன தோணும்? எப்படா இவன் பயானம் முடிப்பான், போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பான்னு மனசுக்குள்ள தோணும். இதை நீங்க வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பாவமாக. வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒரு தக்காளியை தூக்கி அடிக்கிறீங்க, ஒரு வெங்காயத்தை தூக்கி அடிக்கிறீங்க, டே போதும் பயானம் நிறுத்துறான்னு வெளிப்படுத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு குற்றம் எழுதப்படுதுன்னா நியாயம் இருக்கு. மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கே பாவமா, மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கே குற்றமா? சஹாபாக்கள் சிரமப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப கேட்கிறாங்க, இதே போல முன் சென்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் அவர்களுக்கு உரைக்கப்படும் பொழுது சமிஅனா வ அஸைனா என்று சொன்னார்கள், நாங்கள் செவியுற்றோம் மாறு செய்தோம் என்று சொன்னார்கள். அது போல நீங்கள் செய்ய போகிறீர்களா அப்படின்னு சஹாபாக்கள் கிட்ட கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் மழுக, சமிஅனா வ அத்தானா, அல்லாஹ்வுடைய ரசூலே நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு வாக்குக்கு எதிர்த்து ஒரு கொஸ்டின் பண்ண மாட்டோம், ஒரு கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு அதுக்கு கட்டுப்படுறாங்க. இந்த கட்டுப்படுதலுக்கு அல்லாஹ் என்ன ஒரு பரிசா கொடுக்கறான்னா அடுத்த வசனத்தை இறக்குறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, மனிதர்கள் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர சோதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த வசனத்தை மாற்றி இறக்குறான். அப்ப என்ன? உள்ளத்துல நினைக்கிறதுக்கு பாவம் கிடையாது. இப்போ உள்ளத்துல எப்போ பயானம் முடிக்க போறான்னு நீங்க என்ன திட்டினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பாவம் கிடையாது. அதை நீங்க வெளிப்படுத்தி செயல் வடிவமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு பாவம் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை மாற்றி இறக்குகிறான். லஹா மா கஸபத்து அலைஹா மக்தஸபத், அந்த உள்ளம் எதை சம்பாதித்ததோ, எந்த நன்மையை செய்ததோ அது அதுக்குரியது. அந்த உள்ளம் எந்த கெட்டதை செய்ததோ அது அதற்கு எதிரானது அப்படிங்கிற வசனத்தை சொல்லிவிட்டு வலா தஹ்மில் அலைனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஈமான் கொண்டவர்களுடைய பிரார்த்தனை எடுத்து காட்டுறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன்னஸீனா வக்தானா, இறைவா நாங்கள் மறந்து சில விஷயங்களை பண்ணிருப்போம். நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கும் பொழுது மறந்து தண்ணி குடிச்சிட்டோம், மறந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டோம், ஏதோ ஒண்ணு மறந்து பண்ணிட்டோம். நாங்கள் மறந்து செய்து விட்டால், தவறுதலாக செய்து விட்டால் எங்களை அதற்காக வேண்டி நீ பிடித்து விடாதே அப்படிங்கிற அந்த வாசகத்தை, அந்த துவாவை, பிரார்த்தனை எடுத்து காட்டி அவ்வாறே ஆகட்டும். நீங்கள் ஒரு காரியத்தை மறந்து செய்து விட்டால், தவறுதலாக செய்து விட்டால் நீங்கள் என்ன செய்யப்பட மாட்டீர்கள்? குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள். இப்போ நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போது மடக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டோம். இது குற்றமா பாவமா? பாவம் இல்லை. ஏன் பாவம் இல்லை? இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற சலுகை. இந்த சலுகை எப்பொழுது வழங்கப்படுகிறது? மேராஜ் பயணத்துல வழங்கப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், லானு அஹ்தானா இன்ன வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நீ என்ன சிரமத்தை ஏற்படுத்தினாயோ, எந்த அழிவை ஏற்படுத்தினாயோ, எந்த சோதனைகளை ஏற்படுத்தினாயோ அது போன்று எங்களுக்கு நீ ஏற்படுத்தி விடாதே என்று சொல்லும் பொழுது அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஆமீன், அவ்வாறே ஆகட்டும் அப்படிங்கிறான். அப்ப இந்த வசனங்கள் என்ன செய்யப்படுகிறது? மாற்றி அருளப்படுகிறது. இந்த அல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் இந்த மேராஜ் பயணத்துல தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தரப்படுகிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இணை வைப்பை தவிர உள்ள எந்த பாவங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே அவன் நாடினால் மன்னிக்கப்படும், இணை வைப்பு மன்னிக்கப்படாது அப்படிங்கிற இந்த அடிப்படை இருக்கு பாருங்க. இந்த அடிப்படை மேராஜ் பயணத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழங்கப்படுகிறது. ஒருத்தர் இறந்துட்டாரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, ஆனா மற்ற எல்லா பாவங்களையும் செய்து விட்டார், அவருக்கு நரகம்தான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அவரை நாடினால் மன்னிக்கிறான். முந்தைய சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த சலுகை அவர்களுக்கு வழங்கப்படல. அல்லாஹ் அவருக்கு இணை வைக்கவில்லை என்றாலும் அவங்க பல பாவங்கள் செஞ்சிருப்பாங்கன்னா அவர்களுக்கு நரகம், நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய வேதனை, தண்டனை அவர்களுக்கு இருந்தது. ஆனா நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன சலுகை? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலங்க.
இணை வைக்காம தூய கொள்கையோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வை நாம மறுமையில போய் சந்திச்சோம்னா அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். அப்ப இந்த இணை வைப்பு இருக்கு பாருங்க, வாழ்க்கையில எந்த ஒரு சூழல்லையும் நமக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ்விற்கு சின்னதாக நாம் இணை கற்பித்து விட்டாலும் கூட நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வகதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. இவர்களினுடைய செயல்பாடுகளை, இவர்களுடைய அமல்களை எல்லாம் நாம் கவனித்து வருவோம். இவர்களினுடைய கொள்கையில கோளாறு இருந்தது, அல்லாஹ்வை வணங்குறதுல, அல்லாஹ்வை நம்புறதுல இவர்களினுடைய கொள்கையில் சில கோளாறுகள் இருந்தது என்றால் அந்த அமல்களை பரப்பப்பட்ட புழுதியை போல ஆக்கிறோங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு மூட்டை மூட்டையாக அமல்களை கொண்டு வருவோம், மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவோம். அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டா அந்த அமல்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுங்கிறான் அல்லாஹ். இணை வைத்த நிலையில ஒருத்தவர் இறந்து விட்டார்னா அவருக்கு மன்னிப்பே கிடையாது. நமக்காக நம்ம மன்னிப்பும் கேட்க முடியாது, அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். எப்படியான விஷயம் பாருங்க, நம்ம மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிறது ஓகே, நீ மன்னிப்பு கூட கேட்க கூடாதுங்கிறான் அல்லாஹ். ஒருத்தர் இணை வைக்கிற நிலையில இறந்து போயிட்டார்னா அவரை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது ஓகே, நீ மன்னிப்பும் கேட்க கூடாது. அப்படின்னா என்ன? இணை வைப்பு என்பது பாரதூரமான ஒரு குற்றம். நிறைய பேர் இணை வைப்புங்கிறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, 2 அல்லான்னு சொல்றதுதான் இணை வைப்பு, 3 அல்லான்னு சொல்றதுதான் இணை வைப்பு அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்றதுக்கு பதிலாக காபாவின் மீது சத்தியமாக ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாக ஒரு யூதர் வந்து சுட்டி காட்டுறார், முகமதே இணை வைப்பை நீங்க எதிர்க்கிறீங்களே, இணை வைப்புக்கு எதிரானது இஸ்லாம்ங்கிறீங்களே, காபாவின் மீது சத்தியம் செய்கிறீங்களே, இது இணை வைப்பு இல்லையா அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு ரப்பில் காபா, இனிமே காபாவின் மீது சத்தியமாக சொல்லாதீங்க, காபாவின் ரப்பு மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்தி விட்டாங்க. அப்ப சத்தியம் என்பதை கூட அடுத்தவர்களின் மீது செய்ய முடியாது. உம்மா மேல சத்தியமா, குர்ஆன் மேல சத்தியமா, வாப்பா மேல சத்தியமா செய்யக்கூடாது. அதுவே இணை வைப்புன்னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்கா வழிபாடுகளாக இருக்கட்டும், மௌலூது பாடல்களாக இருக்கட்டும், சூனிய நம்பிக்கைகளாக இருக்கட்டும், தகுடு தாயத்துகளாக இருக்கட்டும், இது அல்லாஹ்விற்கு வைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய இணை வைப்புங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த எந்த இணை வைப்புகளும் இல்லாமல் அல்லாஹ்வை தூய்மையானவர்களாக நாம் சந்தித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான். அப்படிங்கிற இந்த 3 சாசனங்கள் என்ன செய்யப்படுகிறது? மேராஜ் பயணத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள்ல இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு, அந்த ஒரு நாள்ல இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மேராஜுடைய பயணத்துல என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்த்தார்கள் அப்படிங்கிற அந்த தகவல்களை நம்ம பார்க்கிறோம். வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.